KL 3-digit chart 31/3/2024. Disclaimer: This channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. This channel is entertainment. So only for guys, today வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 502. ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த நம்பரை திரும்ப 7 வரும்னு டெய்லியுமே நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மந்த் ஃபுல்லாகவே அதை கொடுத்துருந்தேன். எப்படியோ 7 வரும்னு மெயினாக சொல்லிகிட்டே இருந்தேன். நேற்றுக்கு கூட சொல்லியிருந்தேன் அடுத்த மந்த் ஸ்டார்டிங்கில் வரலான்னு. பட் ஆனால் நேற்று சொல்லியிருந்தேன், நமக்கு இன்றைக்கே வந்துடுச்சு. நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் 7. இப்போ கூட ஒன்றும் இல்லை, சார்ட் வச்சுக்கிறவங்க இந்த 7 வந்தனால திரும்பவும் 7ல் போய் நிற்கும். அது டபுள்ஸ் 200% சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற நம்பர் டெஃபினட்டாக வரும். ஸோ இதை சார்ட் வச்சுருங்க, ட்ரை பண்ணிங்க. நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வைக்கும், இல்லை இங்கே வைக்கும், இல்லை இங்கே வைக்கணும். இங்கே வச்சிருச்சு, அடுத்து இங்கே சென்டரில் வைக்கணும். இல்லை மிஷின் டபுள்ஸ் போக 200% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டபுள்ஸ் வந்து எத்தனை நாள் ஆச்சு? 1 2 3 நாளைக்கு முடிஞ்சு டபுள்ஸ் வந்துச்சா? ஓகே, இங்கே பாருங்கள், 3 நாளைக்கு முன்னாடி டபுள்ஸு, அடுத்து 2 நாளைக்கு முன்னாடி இங்கேயும் டபுள்ஸு, மறுபடியும் இங்கே டபுள்ஸு. ஸோ டபுள்ஸே தான் மிஷினுக்கு அதிகமாக தேவைப்படுது. அப்போ அதனால் இங்கே போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது அது உங்களுக்கு தெரியும். அந்த சார்ட் இருக்கணும். சார்ட்டு வேணுங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த சார்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். அந்த சார்ட்டோட போய் 1000 rupees. விரும்புறவங்க மட்டும் சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களே நம்ம வீடியோ போட்டுருவோம், அதை போய் பார்த்துட்டு வாங்க. சார்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன். சார்ட்டை கான்செப்ட் இது பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறான்னு சொல்கிறேன். 3 digit தான் நமக்கு கான்செப்டாக நம்ம சார்ட்டில் எடுத்திருக்கோம். இது நம்ம இந்த சார்ட்டு போட்டிருக்கோம். அந்த சார்ட்டோட கான்செப்ட் என்னென்னா, இங்கே பாருங்கள் 3 நம்பர் இருக்கா? 502. ஆமாம், இன்றைக்கி வந்த நம்பர். அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் பாருங்கள் 7 கொடுத்துருக்கு. இது என்ன 7ன்னு கேட்டிங்கன்னா, 5 + 0 + 2. இது 3 நம்பரையும் கூட்டினா உங்களுக்கு என்னங்க நம்பர் கிடைக்கும்? 5 இருக்குது, பக்கத்தில் 0 இருக்குது. 0 கூட்டினா 5 தான் வரும். இங்கே 2 இருக்குது, 3த்தையும் கூட்டினீங்கன்னா 7 வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். இதே தான் எல்லா நம்பருக்கும் நம்ம 3 digit நம்ம டோட்டல் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், இது வந்து நான் கூட்டுறோம்ல, கூட்டி கிடைக்கிறதில்ல, அதை வந்து நான் டோட்டல்னு சொல்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு கூட்டல் தெரிஞ்சால் போதும், ரொம்பலாம் கவனிக்க தேவையில்லை. தென் ஃபாலோவிங் நம்பர் கேட்டிருந்தீங்க, அது அவங்களுக்கு நான் அந்த 7ஆம் நம்பரை குறிப்பிட்டு கொடுத்துருந்தேன். இனிமேல் யார் ஃபாலோவிங் நம்பராக இல்லை, ஓகே, முன்கூட்டியே அதுக்கு ஃபாலோவிங் நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் ஃபாலோவிங் நம்பர் கொடுப்பேன். ஏன்னா வந்துடுச்சு, வந்ததுக்கப்புறம் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அதனால் ஃபாலோவிங் நம்பர் கேட்குறவங்க நான் கொடுப்பேன். பட் சின்ன டோட்டலாக இருந்தால் நமக்கு கம்மியான நம்பர் தான் வரும். இங்கே கொடுத்துருந்தேன், இங்கே வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகும்? டெஃபினட்டாக இங்கே பாருங்கள், 5ல் ஒரு நம்பர் தான் வச்சுருக்குது. இந்த நம்பர், இந்த நம்பர், இந்த நம்பர், இல்லை இதே நம்பர் திரும்ப வரலாம், இல்லை இங்கே இருக்கிற நம்பர் டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு நம்பர் தான் வந்துருக்குது. மிஷினுக்கு இன்னொரு நம்பர் வச்சாகணும். இந்த மந்த்து 15 நிறைய நம்பர் அடிச்சிச்சு. அப்போ அதை விட்டுட்டு அடுத்த மந்த் 5க்கு போக 200% வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், 1 அடிச்சிருக்கு, 2 அடிச்சிருக்குது, இங்கே 3 இருக்குது, பக்கத்துலேயே 4 இருக்குது, இதுவும் போகும். இப்போ இந்த நம்பர்லாம் என்ன? எனக்கு சார்ட்டு வேணாம், அந்த ஃபாலோவிங் நம்பர் மட்டும் கொடுங்க இங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது கூட நீங்கள் பே பண்ணி வாங்கணும். இதுக்கும் 1000 rupees தான் ஃபாலோவிங் நம்பருக்கு. சார்ட் வாங்கிட்டுனா நான் என்னென்ன சொல்கிறேன், இங்கே இருக்கிற நம்பர் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். இல்லை இந்த ஃபாலோவிங் நம்பர் வேணும், ஓகே, அதையும் கேளுங்க. அதுக்கும் பே பண்ணி தான் அமௌண்ட்டு சார்ட்டு தருவேன். பே பண்ணி தான் உங்களுக்கு நம்பர் தருவேன். ஓகே, நான் புதுசாக பார்க்கலாம் சொல்கிறேன். நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது நம்பரை. இது பாருங்கள், இது ஆர்டர் பண்ணி எழுதினீங்க பாருங்கள், 7 15 17 23 6லாம் இருக்குது. அது ஆர்டர் எழுதுனீங்கன்னா, ஆர்டர் எழுதுனா என்ன? 1 1க்கு அடுத்து 2 2க்கு அடுத்து 3, இப்படி தான் ஆர்டர் வரும். அதே கான்செப்டில் தான் இங்கே பாருங்கள், அதை தான் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன் சார்ட்டில். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8, மொத்தமாகவே 3 digitல் 27 டோட்டல் தான் இருக்குது. 4 digit போட்டோம்னா இன்னும் நம்பர் நிறைய நம்பர் வரும். இல்லை, எனக்கு நிறைய பேர் 4 digit கேட்டிருந்தீங்க, ஒரு சிலர். ஸோ அதுக்கு நான் சார்ட்டு போட்டு தரேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுவும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் சார்ட்டு. அப்படி கேட்டிருந்தவங்க சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா புதுசாக பாருங்க தெரியாத சொல்கிறேன். இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்தும் அடிக்கிற ரிசல்ட் நம்ம ஒவ்வொரு கலரில் கொடுத்துருவோம். இப்போ இந்த மந்த் மார்ச்சுக்கு நம்ம ஆரஞ்சு கொடுத்துருக்கோம், போன மந்த் பிப்ரவரிக்கு ப்ளூ நீலம், அதுக்கு முன்னே ஜனவரிக்கு கருப்பு. இப்போ எதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன்னா,
ஜஸ்ட் அந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன மந்த்து ரிசல்ட் வந்தது நீங்கள் வரிசையாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இந்த நார்மல் சார்ட் இருக்கும், அதில் எடுத்து பார்ப்பீங்க. இந்த 1ஆந்தேதி இது அடிச்சிருக்கு, 2ஆந்தேதி இது அடிச்சிருக்குது, இப்படி சொல்லுவீங்க. அது இந்த சார்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா கலர், போன மந்த் கலர் என்ன ப்ளூ. அப்போ எங்கெங்கெல்லாம் ப்ளூ இருக்குது அங்கெல்லாம் போன மந்த் ரிசல்ட் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இது எதுக்காக கொடுத்துருக்குன்னா, போன மந்த் அடித்த ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ப்ளூக்கு பக்கத்தில் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் நம்பர்ஸ் அதிகமாக வரும். இதை விட்டால் இதுக்கு முந்தின மந்த் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஜனவரிக்கு பிளாக்கு. அப்போ பிளாக்குக்கு பக்கத்தில் இந்த மந்த் வந்திருக்கும். எங்கே பிளாக் இருக்குதுன்னு பாருங்களேன், இந்த பிளாக்கு பக்கத்தில் இந்த மந்த்து, பிளாக்குக்கு பக்கத்தில். இல்லை இதையும் தாண்டி மிஷின் போகுதுன்னா அதுக்கு டிசம்பருக்கு சிவப்புக்கு பக்கத்தில் ஆரஞ்சு வந்திருக்கும். இந்த சிவப்பு ஆரஞ்சு. ஸோ மெயின்லி நீங்கள் ஜஸ்ட்டு போன மந்த்துக்கு இதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணால் உங்களுக்கு 4-5 நம்பர் 10 நம்பராட்டம் அப்படி கிடச்சிடும். அப்போ சார்ட்டை வச்சு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி எங்கெங்கெல்லாம் அடிக்குதோ அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். போன மந்த் அடித்த ரிசல்ட்டு பக்கத்தில் இல்லையா, ஒரு மந்த் ரன் ஆகிட்டுருக்குன்னா ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா திரும்ப அதுக்கு பக்கத்தில் வரும். ஏன்னா எல்லா மந்த்தும் இப்படி தான் வருது. இங்கே பாருங்கள், இங்கே அடித்தது, இங்கேயும் அடித்தது, இங்கே அடித்தது. அதனால் இங்கே பாருங்கள், இது இங்கே 6ல் இங்கே அடிச்சிருக்குது, 7ல் இங்கே அடிச்சிருக்கு. இதனால இங்கே பக்கத்தில் இங்கே அடிச்சிருச்சா, இங்கே பாருங்கள் இங்கே அடிச்சிருக்குது. இப்படி ஒரு நம்பர் அடிச்சுன்னா அது பக்கத்தில் வந்துடும். அப்போ அந்த சார்ட் இருந்தால் தான் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நம்பர் அடிச்சிருக்குன்னு நீங்கள் எடுக்க முடியும். ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாங்கி எங்கெங்கே நம்பர் உங்களுக்கு வேணுமோ டச் பண்ணிங்கன்னா போதும், அந்த சார்ட் உங்களுக்கு ஏறும். நீங்கள் லேப்டாப்பில் தான் அது, கம்ப்யூட்டரில் அது ஓப்பன் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. கம்ப்யூட்டரு இது வச்சுக்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபோனில் யூஸ் பண்ணுறவங்க, நான் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோன்லேயே நீங்கள் இந்த சார்ட் இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டெய்லி அடிக்கிற ரிசல்ட்டை நான் அப்டேட் பண்ணி தந்துடுவேன். சார்ட் வாங்கி நான் 1 மந்த்துக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணி தருவேன். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும்னா அப்டேட் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் 100-200 பே பண்ணால் போதும், உங்களுக்கு டெய்லி ரிசல்ட்டை அப்டேட் பண்ணி தந்துடுவேன். இந்த மாதிரி சார்ட்டில் ஃபஸ்ட்டு எங்கெங்கே நான் டெய்லி வீடியோவில் சொல்லி அப்டேட் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் எங்கெங்கே ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சொல்லிடுவேன். அதை ட்ரை பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். இந்த சார்ட்டு வேணுங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருங்க, அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சார்ட் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.